அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக படியுங்கள், ஒன்றை மட்டும் தேர்வு செய்யாதீர்கள், எதிர்க்கட்சியை சாடினார் அன்வார். இணைய பகடிவதை சம்பவங்கள் குறித்து பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் கவலை. HRDCorp நிறுவனத்தில் லஞ்ச ஊழல் அம்சம் இருப்பதாக அரசாங்க பொது கணக்குக்குழு தெரிவிக்கவில்லை, கூறுகிறார் வழக்கறிஞர் அம்ரித்பால் சிங். கட்சி தலைவர் தேர்தல் குழு தலைவராக இருப்பது புதிதல்ல, தேர்தல் நேர்த்தியாகவே நடத்தப்பட்டது, கூறுகிறார் மாயிகா உதவி தலைவர் அசோஜன். மலேசியாவின் கடன் வாங்கும் தரத்தை JP Morgan முதலீட்டு நிறுவனம் உயர்த்தியுள்ளது. சமூக ஊடகங்களில் அதிகரித்து வரும் இணைய பகடிவதை சம்பவங்கள் குறித்து பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் கவலை தெரிவித்துள்ளார். எனவே தொடர்பு அமைச்சும் தொடர்பு பல்லூடக ஆணையமும் அப்பிரச்சனையை களைய தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பேரரசர் கேட்டுக் கொண்டுள்ளதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் கூறியுள்ளார். அண்மையில் மால் ஹிஜ்ரா கொண்டாட்டத்தின் போது பிரிவினைக்கும் அவமானகரமான விஷயங்களை பரப்புவதற்கும் சமூக ஊடகங்கள் ஒரு கேடயமாக பயன்படுத்தக்கூடாது என பேரரசர் தமது உரையில் வலியுறுத்தி இருந்ததை ஃபாமி சுட்டிக்காட்டினார். முன்னதாக இணைய பகடிவதை காரணமாக மன அழுத்தத்திற்கு இலக்காகி தற்கொலைக்கு தள்ளப்பட்ட சமூக ஊடக பிரபலம் ஏஷா குறித்து தாம் பேரரசருக்கு முழு விளக்கம் அளித்ததாக ஃபாமி கூறினார். Solutions வழங்கும் Share the Love சித் ஸ்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் நான்ஸ்கின். பர்சாத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவியை நிலைநிறுத்திய மக்களவைத் தலைவர் ஜொஹாரி அப்துல்லாவின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதி விளக்கத்தை மட்டும் சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சியினரின் செயலை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடுமையாக சாடியுள்ளார். மாறாக அந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இடங்களை காலி செய்ய பர்சாத்து செய்திருந்த விண்ணப்பத்தை நிராகரிக்க ஜொஹாரி முழு சட்ட விளக்கத்தையும் அளித்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக அந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவியை நிலைநிறுத்திய மக்களவைத் தலைவரின் செயல் அரசியலமைப்பு சட்டத்தின் 49A உட்பிரிவு 3க்கு எதிரானது என நேற்று பர்சாத்து தலைவர் தான்ஸ்ரீ முய்தீன் யாசின் குற்றம் சாட்டியிருந்தார். அந்த குற்றச்சாட்டு தொடர்பில் பிரதமர் இவ்வாறு பதிலளித்தார். பக்காத்தான் அரப்பான் எதிர்க்கட்சியாக இருந்தபோது கட்சியிலிருந்து நீக்கப்படும் உறுப்பினர்கள் சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்ற இடங்களை காலி செய்ய வேண்டும் என நாங்கள் பரிந்துரையை முன்வைத்தோம். ஆனால் பர்சாத்து அதனை நிராகரித்துவிட்டது. அதனால்தான் அவர்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டதாக பிரதமர் தெளிவுபடுத்தினார். பர்சாத்துவிலிருந்து நீக்கப்பட்ட 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் நிலைத்தன்மையை உறுதி செய்ய ஏதுவாக அரசியலமைப்பு சட்டத்தின் 49A பிரிவின் கீழ் தொகுதியை காலி செய்ய தேவையில்லை என நேற்று முன்தினம் ஜொஹாரி அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. HRDCorp நிறுவனத்தில் லஞ்ச ஊழல் அம்சங்கள் இருப்பதாக அரசாங்க பொது கணக்கறிக்கை குழு தெரிவிக்கவில்லை என வழக்கறிஞர் அம்ரித்பால் சிங் தெரிவித்திருக்கிறார். எனவே அனைத்து தரப்பினரும் MACCயின் நிபுணத்துவ விசாரணைக்கு வழிவிட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். இப்போதுதான் HRDCorp அலுவலகத்திற்கு MACC வருகை புரிந்துள்ளது. அந்த நிறுவனத்தில் லஞ்ச அம்சம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் இருந்ததாக அரசாங்க பொது கணக்காய்வு குழு எதனையும் தெரிவிக்காத நிலையில் பல தரப்பினர் பல்வேறு அனுமானங்களை தெரிவிக்கின்றனர். குற்றங்கள் நிரூபிக்காத வரை ஒருவரை தண்டிக்கக்கூடாது என்ற கோட்பாட்டை ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் தாம் வலியுறுத்த விரும்புவதாக அம்ரித்பால் தெரிவித்திருக்கிறார். இன்றைய சமூக வலைதளத்தில் எல்லைகள் இல்லை என்பதால் அதற்கேற்ப நாம் தண்டிக்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 3 நாட்களுக்கு முன் MACC அதிகாரிகள் என நம்பப்படும் 5 தனிப்பட்ட நபர்கள் ஜலன் பெரிங்கினில் உள்ள HRDCorp அலுவலகத்திற்கு சென்றுள்ளனர். விசாரணைக்கு உதவும் பொருட்டு அந்த நிறுவனத்தின் சில ஆவணங்களை அவர்கள் எடுத்துச் சென்றதாக நம்பப்படுகிறது.
2009ஆம் ஆண்டின் MACC சட்டத்திற்கு ஏற்ப குற்ற அம்சங்கள் இருக்கிறதா என்பதை கவனம் செலுத்தும் வகையில் MACCயின் இப்போதைய கவனம் இருப்பதாக கூறப்படுகிறது. மாயிகாவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நடவடிக்கை குறித்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாயிகா உதவித் தலைவர்களும் மத்திய செயலவை உறுப்பினர்களும் இன்று விவாதித்ததாக மாயிகாவின் உதவித் தலைவரான டாக்டர் M. அசோஜன் தெரிவித்தார். மாயிகாவின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ S. A. விக்னேஸ்வரன் மற்றும் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ M. சரவணன் ஆகியோரின் ஆலோசனைக்கு ஏற்ப இன்றைய சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றதாக மாயிகா தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் கூறினார். இவர்களுடன் இதர உதவித் தலைவர்களான டத்தோ முருகையா, டத்தோ நெல்சன் ஆகியோரும் மற்றும் மத்திய செயலவை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். தொகுதிகளுடன் அணுக்கமான ஒத்துழைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று இன்றைய கூட்டத்தில் முடிவு காணப்பட்டதாகவும் அந்த அடிப்படையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் அனைத்து தொகுதி தலைவர்களுடன் ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்வதற்கு முடிவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். தேர்தல் குழு தலைவர் பற்றிய பலவிதமான விஷயங்கள் பரவலாக பேசப்பட்டதை நீங்களாம் அறிந்திருப்பீர்கள். அதனால் குறிப்பாக நாங்கள் இங்கே மத்திய செலவில் எல்லாருமே இங்கே ஓரளவு எல்லாமே இருக்கோம். ஸோ கடந்த காலங்களைப் போல தேர்தல் குழு தலைவருடைய நியமனம் எல்லாமே மத்திய செலவில் முடிவு செய்யப்பட்டு ஏகமானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தான் தேர்தல் குழு தலைவர் தேர்வு செய்யப்படுகிறார். எப்போதுமே கட்சியில் உள்ள அமலாக்கம் என்னன்னா, தேசிய தலைவருடைய தேர்தலுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு தேர்தல் குழு தேர்ந்தெடுக்கப்படும். தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தேசிய தலைவர் தான் மற்ற தேர்தலுக்கு தேர்தல் குழு தலைவராக இருப்பது என்பது இது அமலாக்கத்தில் உள்ளது. எதுவும் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இல்லை. ஸோ அந்த விதத்தில் தேர்தல் குழு தலைவராக செயல்பட்ட தேசிய தலைவர் அவர்கள் இந்த முறை தேர்தலுக்கு எல்லாருக்குமே ஒரு பொதுவான வகையில் தேர்தலை நடத்தினார்னா சொல்ல வேண்டும். காரணம், தேர்தல் ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப முறையாகவும் 39 தேர்தல் மையங்களில் முன்னாள் தலைவர்களை தேர்தல் அதிகாரியாக கொண்டு நடத்தப்பட்டது. இதனிடையே அண்மையில் நடைபெற்று முடிந்த மாயிகா தேர்தலில் உதவித் தலைவர்களையும் மத்திய செயலவை உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் அசோஜன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். அதோடு தேர்தல் முடிவை மறந்துவிட்டு கட்சி நலன்களுக்காக தொடர்ந்து அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். மலேசியாவின் கடன் வாங்கும் தரத்தை நடுநிலையாகவும் கொள்கை சீரமைப்புகளுக்கு ஏற்பவும் JP முதலீட்டு நிறுவனம் உயர்த்தியுள்ளது என அதன் ஆசிய பசிபிக் தலைவர் ராஜீவ் பத்ரா தெரிவித்திருக்கிறார். மலேசியா விரைவான முன்னேற்றத்தையும் உள்நாடு மொத்த உற்பத்தி 4.2 விழுக்காடு கவர்ச்சிகரமான வளர்ச்சியையும் கொண்டிருப்பதை CNBCக்கு வழங்கிய பேட்டியில் அவர் சுட்டிக்காட்டினார். JP மோகன் நாட்டின் கொள்கை சீர்திருத்தங்கள், தரவு மைய முதலீடுகள் மற்றும் உள்கட்டமைப்பு உருவாக்கம் ஆகியவற்றை பாராட்டி ஏறக்குறைய 6 ஆண்டுகளுக்கு பிறகு மலேசியாவின் மதிப்பீட்டை குறைந்த நிலையிலிருந்து நடுநிலைக்கு மேம்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். எங்களுக்கு மிகவும் உற்சாகமான விஷயம் என்னவென்றால், கடந்த ஆண்டு அனைத்து அறிகுறிகளும் ஆக்கப்பூர்வமாக இருந்ததோடு நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி முன்னேற்றமும் வேகமாக இருந்தது. நகர்ப்புற வளர்ச்சி கிட்டத்தட்ட 10 முதல் 11 விழுக்காடு வரையிலான மதிப்பெண்களை காட்டுவது மிகப்பெரிய ஆச்சரியம். நாங்கள் நாட்டிற்கு கடன் வழங்க வேண்டும், எனவே எங்கள் மதிப்பீட்டை நடுநிலைக்கு மேம்படுத்தினோம் என்று அவர் தெரிவித்தார். நிர்வாகத்தின் உதவித்தொகையை குறைத்ததன் மூலம் அதன் சேமிப்பு பொருளாதாரத்திற்கு, குறிப்பாக தொழிலாளர்கள் தொழில் திறன்கள் பெறுவதற்கும் உற்பத்தி பயன்பாடுகளுக்கும் பயன்படுத்த முடியும் என அவர் கூறினார். வசதி குறைந்தவர்களுக்கான ரொக்க உதவி வழங்குவது உட்பட பொருளாதாரத்திற்கு புத்துயிரூட்டும் நடவடிக்கைகள் மட்டுமின்றி வெளிநாட்டு முதலீடுகளை கவர்வதற்கான ஆக்கப்பூர்வமான வியூகங்களும் எடுக்கப்பட்டதோடு இது வெளிநாட்டு முதலீட்டாளர்களையும் கவர்ந்ததையும் ராஜீவ் பத்ரா சுட்டிக்காட்டினார்.